ஓகே, வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரால இருக்கிற டிசம்பர் 2025ல பார்ட் டி கொஸ்டின்ஸோட டீடைல் ப்ராப்ளம் சால்விங் பார்ப்போம். பார்ட் டில வந்து டிசம்பர் 25ல மொத்தம் 6 கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இந்த 6 கொஸ்டினுமே வந்துட்டு ஈஸி டு மாடரேட் ரேஞ்ச்ல தான் இருந்தது. அண்ட் பார்ட் சில வந்துட்டு மாடரேட் டு ஹார்ட் ரேஞ்ச்ல இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு டிசம்பர் 2025ஓட பார்ட் டி questions detailed solving session பார்க்கலாம். ஓகே, so going to the first question என்ன சொல்லுதுன்னா, let x be the real vector space of all differentiable real valued functions on closed 0, 1 and consider the map phi from x to R3 defined by phi of f is equal to f of 1, f dash of 1, f double dash of 1 and which of the following are true அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி R3ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து 3 டப்பிள்ஸா இருக்கும் அண்ட் அதுல இருக்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஸ்பேஸ் வந்துட்டு செட் ஆஃப் ஆல் ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் க்ளோஸ் 0, 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு ஃபைனைட் டைமென்ஷனலாம் கேட்பாங்க. ஃபைனைட் டைமென்ஷனல்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு ஸ்பேஸோட டைமென்ஷன், இப்ப டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா அதுல மொத்தம் எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸா இருக்கும்? n லீனியர் வெக்டார்ஸ் மட்டும் தான் அதுல இருக்க முடியும். கரெக்ட்? ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து என்ன இருந்துச்சுன்னா அந்த வெக்டர் ஸ்பேஸுக்கு மேக்ஸிமம் எத்தனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இருக்க முடியும்? n லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் தான் இருக்க முடியும். லைக் டிஃப்ரெண்டா இருக்கலாம் அந்த செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ், ஆனா அதோட கார்டினாலிட்டி எப்பயுமே n தான் இருக்கும். பட் இப்ப இந்த ஸ்பேஸ்ல எக்ஸ் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், எக்ஸ் கியூப் இருக்கும், எக்ஸ் பவர் n. ஸோ எக்ஸ் பவர் n ஃபார் ஆல் n வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்குமா? அதாவது செட் ஆஃப் ஆல் ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன், because இதெல்லாம் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்ஃபினைட்லி டிஃபரன்ஷியபிள். ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு இது இந்த செட்லயும் இருக்கும், இந்த வெக்டர் ஸ்பேஸ்லயும் இருக்கும் அண்ட் இது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட், ரைட்? ஸோ நமக்கு மோர் தேன் அதாவது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் இல்ல, இன்ஃபனைட்லி மோர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் அந்த எக்ஸ்ல இருக்கிறதுனால நம்மளால என்ன சொல்ல முடியாது, எக்ஸ் வந்துட்டு ஃபைனைட் டைமென்ஷனல்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் 4 வந்து தப்பு. ஆப்ஷன் 1 3 என்ன சொல்லுது? எக்ஸ் கர்னல், எக்ஸ் மாடுலோ கர்னலோட 5 ஓட டைமென்ஷன் 3 அண்ட் எக்ஸ் மாடுலோ கர்னல் 5 ஓட டைமென்ஷன் 1. இது ரெண்டுத்துல எது ட்ரூ அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஷனை பார்த்த உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் isomorphism, theorem on vector spaces. அது என்ன சொல்லுது? எக்ஸ் வந்துட்டு ஒரு வெக்டர் ஸ்பேஸா இருக்கு and phi is a linear transformation from x to y. X and y are vector spaces and phi is a linear transformation from x to y. Then x modulo kernel of phi will be isomorphic to image of phi, right? இப்ப இது ஐசோமார்பிக்கா இருக்குன்னா இமேஜ் ஆஃப் 5ஓட டைமென்ஷன் தான் வந்துட்டு இங்க 3யா இல்லைன்னா 1ன்றத வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்ப நமக்கு என்ன தெரியும்? 5 is a map from the given x to R3. So image of 5 is sitting inside R3, right? அப்போ மேக்ஸிமம் டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் என்னவா இருக்கணும்? டைமென்ஷன் ஆஃப் இமேஜ் ஆஃப் 5 வந்துட்டு ஒன்னு 3யா இருக்கலாம், இல்ல 2ஆ இருக்கலாம், இல்ல 1ஆ இருக்கலாம், இல்ல 0வா இருக்கலாம்.
சோ 3-ஆ இருக்கா 1-ஆ இருக்கா 2-ஆ இருக்கா 0-வா இருக்கான்றத வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். சோ தட் நம்மளால இந்த ரெண்டு ஆப்ஷனும் என்ன ஆகும் அப்படின்றத வந்துட்டு பண்ண முடியும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப வந்துட்டு என்னால 3 டைமென்ஷனல் இமேஜ் ஒண்ணு இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா ப்ராப்ளம் இஸ் தென். ஒருவேளை 3 டைமென்ஷனல் கொடுக்க முடியலன்னா நம்ம ஃபர்தரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு R3 ஓடைய ஒரு பேசிஸ் எடுத்துக்கலாம். லைக் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இது வந்துட்டு இஸ் அ பேசிஸ் ஆஃப் R3. ஸோ என்னோட இமேஜ் செட்ல இந்த 3 பேசிஸ் இந்த 3 எலிமெண்ட்ஸும் வர்ற மாதிரி ஒரு இமேஜ் செட்டை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னாலே நான் என்ன சொல்லலாம், டைமென்ஷன் ஆஃப் த இமேஜ் செட் இஸ் 3 அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் செட் வர்ற மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் ஒரு 3 லீனியர்லி இண்டிபெண்ட் எலிமெண்ட்ஸ் வர்ற மாதிரி நான் ஒரு இமேஜ் செட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா நான் என்ன சொல்லிடலாம், இமேஜ் ஆஃப் 5ஓட டைமென்ஷன் வந்துட்டு இஸ் 3 அப்படின்றத வந்து சொல்லிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னால அது பண்ண முடியுதா அப்படின்றத வந்து பார்ப்பேன். ஸோ விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் 1 எஃப் டேஷ் ஆஃப் 1 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 1 இந்த டப்லெட் வந்துட்டு ட்ரிப்லெட் வந்துட்டு எனக்கு இதுவும் கிடைக்கணும் இதுவும் கிடைக்கணும் இதுவும் கிடைக்கணும். விச் மீன்ஸ் எனக்கு இதை சால்வ் பண்ணணும்னா மொத்தம் 3 கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 and f double dash of 1 equal to 6. இதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி f கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு 1,0,0 அதோட ஒரு இமேஜா கிடைச்சிடும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப இது பார்த்தோம்னா f ஆஃப் 1 1 கிடைக்கணும், f dash ஆஃப் 1 0 கிடைக்கணும், f இங்க நீங்க 1 0 இந்த பர்டிகுலர் பேசிஸ் தான் சூஸ் பண்ணணும்னு இல்லை, வேற எந்த ஒரு பேசிஸை சூஸ் பண்ணி உங்களால உங்க இமேஜ் செட்ல அந்த பேசிஸ் எலிமெண்ட் கண்டெயின் பண்ணிருக்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். ஸோ ஃபார் ஈஸினஸ் நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 வரணும், எஃப் டேஷ் ஆஃப். ஸோ இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 1னே கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு வைங்க. அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், 0. அப்ப எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், 0. ஸோ விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த எஃப்க்கு இந்த பர்டிகுலர் எஃப்க்கு f of 1 equal to 1, f dash of 1 equal to 0, f double dash of 1 is equal to 0, right? So f of 1 equal to 1, f double dash of 1 equal to 0 and f dash of 1 equal to 0. Okay. So f of x is equal to 1 இருக்கும்போது நம்மளுக்கு அதோட இமேஜ் செட் வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கு, 1 0 0. இப்ப நான் அடுத்த கண்டிஷன் என்னது, f of 1 equal to 0, f dash of 1 equal to 1 and f double dash of 1 equal to 0. இப்ப இந்த ஃபங்க்ஷன் எடுத்து பாருங்க, f of x is equal to x minus. அப்ப f dash of x என்ன வரும், 1. f double dash of x என்ன வரும், 0. அப்போ f of 1 இந்த ஃபங்க்ஷன்ல 0, f dash of 1 இந்த ஃபங்க்ஷன்ல 1 and f double dash of 1 வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல 0. அப்ப இந்த ஃபங்க்ஷன் f of x is equal to x minus 1ன்ற ஃபங்க்ஷன்ல 5 of f நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, 0 1 0. இப்ப அடுத்த கண்டிஷன் என்னது, f of x is equal to f f of 1 equal to 0 வரணும், f dash of 1 equal to 0 வரணும் and f double dash of 1 equal to 1 வரும். இப்ப இந்த ஃபங்க்ஷன் எடுத்து பாருங்க, f of x is equal to x minus 2 x minus x minus 1
ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பை டூ. இந்த ஃபங்க்ஷன் இப்ப எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு எஃப் ஆஃப் ஒன் வந்து என்ன வரும்? 0 வரும். அண்ட் இதோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது? 2 into x minus 1 by 2, which is equal to x minus 1. And f double dash of x என்னது? 1. So இங்க f of 1 0, f dash of 1 0, and f double dash of 1 வந்து 1. So அப்ப உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு உங்களோட இமேஜ் என்ன கிடைச்சிருக்கு? phi of f is equal to 0, 0, 1. So which means உங்க image set வந்துட்டு image set of 5 எதை வந்து contain பண்ணிருக்குன்னா 1 0 0 0 1 0 and 0 0 1 இந்த மூணு எலிமெண்ட்டையும் கண்டெயின் பண்ணிருக்கு. அண்ட் இமேஜ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு சப்ஸ்பேஸ். ஸோ இது ஸ்பேன் பண்ற அந்த ஃபுல் ஸ்பேஸ் வந்துட்டு இமேஜ்ல இருக்கும். விச் மீன்ஸ் இமேஜ் செட் இஸ் ஈக்குவல் டு R3. அப்போ உங்களுக்கு டைமென்ஷன் ஆஃப் இந்த இமேஜ் என்னது? இமேஜ் ஆஃப் 5 என்னது? 3. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன சொல்லிடலாம்? எக்ஸ் பை கர்ல் ஆஃப் 5 ஐசோமார்பிக் டு image of 5 நமக்கு தெரியும். From this we can conclude that dimension of ஏன்னா isomorphic spaces ஓட dimension are same. Isomorphic spaces have same dimension. So this says dimension of x modulo curl 5 is equal to 3. So dimension of x modulo curl 5 is equal to 3 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. So ஆப்ஷன் என்ன வரும்? So one option is correct and option 3 is false. இப்ப kernel of 5 is finite dimensional. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்ட் பி கொஸ்டின்ஸ்ன்றனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா வந்துட்டு ஆப்ஷன் 2 வந்துட்டு செலக்ட் பண்ணவே தேவையில்லை. பட் ஒருவேளை இந்த இது வந்து பார்ட் சில இருந்திருந்ததுன்னா இந்த கொஸ்டினை வந்து நீங்க எப்படி அட்டாக் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2 ஃபால்ஸ். ஆனா ஏன் ஃபால்ஸ் அப்படின்றதுக்கான நீங்க ரீசனிங்கோட படிக்கும் போது நீங்க ரீசனிங்கோட படிங்க. எக்ஸாம்ல போயிட்டு பார்ட் பில உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் தெரிஞ்சுச்சுன்னா பாக்கி ஆப்ஷன்ஸை வந்துட்டு தப்பு அப்படின்னு வந்து இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ கர்னல் ஆஃப் 5 வந்துட்டு என்னது? ஃபைனைட் டைமென்ஷனலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 பவர் n by n ஃபேக்டோரியல் வேர் n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை எல்லாமே கண்டிப்பா கர்னல் ஆஃப் 5ல தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கர்ல் 5ல பிலாங் ஆயிருக்கும். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ ஆப்வியஸ்லி கர்ல் 5 வந்துட்டு ஃபைனைட் டைமென்ஷனல் கிடையாது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்னால எப்படி ஈஸியா இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலி வந்துட்டு ரியல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து டெய்லர் சீரீஸா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ரைட்? equal to 0 to infinity f k at a x minus a power k by k factorial. இப்ப வந்துட்டு இன்ஃபைனைட்லி டிஃபரன்ஷியபிளா இருந்தா ட்வைஸ் டிஃபரன்ஷியபிளாவும் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸ்ல வந்து பிலாங் ஆயிருக்கும். இப்ப இதுல வந்துட்டு அட் ஏ நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் 1 வச்சுட்டு தான் ஃபுல் பிளே இருக்கு. அப்ப இந்த ஏவை நீங்க வந்து 1 சூஸ் பண்ணிட்டு எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 எப்ப வருதுன்றத இதை யூஸ் பண்ணிட்டு ஃபைனைட் டேர்ம்ஸை வச்சுட்டு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு நான் கன்சிடர் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு எல்லாருக்கும் கிளியரா இருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புறேன்.
ஆப்ஷன் 1 is the correct answer. Okay. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு இந்த question. Let Fi denote the field with 5 elements. So Fi ன்றது ஒரு field with 5 elements. And how many 2 by 2 matrices with entries in Fi have rank 1? So rank 1 இருக்கிற மாதிரி எத்தனை 2 by 2 matrices கிடைக்கும் such that அந்த matrixல இருக்கிற elements எல்லாம் எங்க இருந்து வருது? Fi ல இருந்து வருது. ஓகே, இப்போ இதுக்கு டிரெக்டா ஒரு ரெடிமேட் ரிசல்ட் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, the number of m cross n matrices over Fp with rank R is product I is equal to 0 to R minus 1 P power m minus P power I into product of I equal to 0 to R minus 1 P power n minus P power I by product of I equal to 0 to R minus 1 P power R minus P power I. Okay, இதுதான் வந்துட்டு formula to know எத்தனை matrices of rank R கிடைக்கும் whose elements are from the field F. இப்போ நமக்கு rank என்னது? n cross n வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க? 2 cross, which means m is equal to 2 and n is equal to 2 and rank என்ன சொல்லிருக்காங்க? 2 சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு அதுக்கு ஏத்தாப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம இது பண்ணினோம்னா I equal to 0 to 0, which means நம்ம I வந்துட்டு 0ல மட்டும் பார்த்தா போதும். சோ இந்த எல்லா கேஸ்லயும் நம்ம வந்துட்டு I வந்துட்டு 0ல மட்டும் பார்த்தா போறோம். சோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? P squared minus P power 0. So P power 0 is 1. So நான் அதை டைரக்டா 1ன்னு எழுதிக்கிறேன். So P squared minus 1 into n 2. So P squared minus 1 by இங்க R என்னது? rank 1. So P minus P power 0 is 1. So இங்க P என்னது? 5. P is equal to 5 தான் கொடுத்திருந்தாங்க. So P 5. So which means 24 into 24 by 4. So 1 6, which means 24 into 6 144. Okay. So இதோட ஆன்சர் என்னது? 140. ஓகே, இப்ப இதுல நெக்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன? இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை வந்துட்டு நீங்க பார்க்கல, இந்த ஃபார்முலாவை வந்துட்டு நீங்க பார்த்திருக்கலன்னா இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றது? படிக்கும் போது எல்லா மாதிரியும் நீங்க வந்துட்டு சிச்சுவேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை படிக்கலைன்னா எப்படி பண்றதுன்றத சொல்றேன். பேசிக்கா ஒரு ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, a matrix has rank 1 if and only if it is of the form X, Y transpose, where X, Y belongs to F n cross 1. So, ஒரு matrix with rank 1 எப்பயுமே X, Y transpose இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். and X, Y transpose ல இருக்கிற இந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸும் rank 1 தான் இருக்கும்.
இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரிசல்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா ரேங்க் 1 மேட்ரிக்ஸை நம்ம எக்ஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஒய் வந்துட்டு எஸ் என் கிராஸ் 1ல இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் படி நம்மளுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் 2 cross 1 and y belongs to f 2 cross 1. f 2 cross 1. So இப்போ இங்க வந்து a11 இருக்கும், இங்க a11 எழுத வேண்டாம், வேற ஏதாச்சும் நோட்டேஷன் போட்டு. So x1 x2 and y1 y2. அதாவது நான் x வந்து x1 x2 y வந்து y1 y2 டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த x1 x2 y1 y2 லாம் எதுல இருக்கு? f5ல, ரைட்? சோ அப்ப நம்மளுக்கு இந்த x1 x2 y1 y2 லாம் எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? இதுக்கு 5 சாய்ஸ். சோ ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும் நமக்கு 5 சாய்ஸ் இருக்கு. சோ அப்ப நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இந்த xy டிரான்ஸ்போஸுக்கு வந்துட்டு மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? 5 ஸ்கொயர்ட் இன்டூ 5 ஸ்கொயர்ட் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்? ரேங்க் 1 வேணும். அண்ட் ரேங்க் 1 இருக்கும் only when x 0 and y not equal ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எக்ஸ் அது y-வும் 0 இருக்கக்கூடாது. அப்ப x 0வா இருந்துச்சுன்னா அங்க ஒரு பாசிபிலிட்டியும், y 0வா இருந்ததுன்னா அங்க ஒரு பாசிபிலிட்டியும் போகும். சோ அந்த கண்டிஷனை வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணணும். சோ அப்ப நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் வந்துட்டு எத்தனை கிடைக்கும்? 5 ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ 5 ஸ்கொயர் மைனஸ் 1. ஏன்னா x equal to 0 and y equal to 0வா இருந்ததுன்னா xy டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு வந்துட்டு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட ரேங்க் வந்து 1 கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டூ 5 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் 24 இன்டூ 24. ஸோ திஸ் இஸ் 576. 24 into 24 is 576. ஓகே, இப்போ அவ்வளவுதானா? அப்ப டோட்டல் 576 மேட்ரிக்ஸஸ் ஆனா கிடையாது. இப்போ எக்ஸ் ஒய் டிரான்ஸ்போஸ் will always be equal to lambda x into lambda inverse y transpose where lambda belongs to f. கரெக்டா? ஏன்னா இதுவும் அதே எலிமெண்ட் தான் கொடுக்கும் உங்களுக்கு. lambda x into lambda inverse y டிரான்ஸ்போஸும் அதே எலிமெண்ட் தான் கொடுக்கும். சோ இந்த லாம்டா, சோ இந்த கேசஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சார்ட் அவுட் பண்ணணும். அண்ட் அகைன் when lambda not equal to 0, ஏன்னா lambda equal to 0னா நமக்கு மறுபடியும் 0 மேட்ரிக்ஸே கிடைச்சிடும். ஸோ lambda not equal to 0லையும் நமக்கு சேம் திங் ஹோல்ட் ஆகுது. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிள் லாம்டாஸ் இருக்கும்? ஸோ F5ல வந்துட்டு நான் ஜீரோ இல்லைன்னா F5ல வந்துட்டு 0 1 2 3 4. அப்ப மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும் நம்ம? 570, ஏன்னா ஒரு ஒன்னும் சேம். இப்போ லாம்டா பதிலா நீங்க 1 எடுத்தீங்கன்னாலும் இந்த XY டிரான்ஸ்போஸ் சேம் மேட்ரிக்ஸ் தான் கொடுக்கும். லாம்டா பதிலா 2 இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னாலும் சேம் மேட்ரிக்ஸ், 3 இன்வெர்ஸ் எடுத்தீங்கனாலும் சேம் மேட்ரிக்ஸ், 4 இன்வெர்ஸ் எடுத்தீங்கனாலும் சேம் மேட்ரிக்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு இந்த 4 வாட்டி நீங்க கவுண்ட் பண்றீங்க சேம் மேட்ரிக்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை 4ஆல டிவைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கிடைக்க போற ஆன்சர் ஓகே. சோ இதுலயும் உங்களுக்கு 144 ஆன்சர். அண்ட் நீங்க அந்த பெஸ்ட் திங் இஸ் டு லேர்ன் த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவை லேர்ன் பண்ணிட்டு போறது பெஸ்ட் திங். ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா தெரியலைன்னா நீங்க வந்துட்டு ரெடியா இருக்கணும், ஃபார்முலா இல்லாம கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்றதுக்கும் கூட. ஓகே, இப்ப கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க ஆனா வெக்டர் ஸ்பேஸ். இந்த வெக்டர் ஸ்பேஸை பார்க்கும்போது ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இதுல கான்ஸ்டன்ட் டைம் கிடையாது. only ax³ plus bx² plus ax where abc belongs to real numbers and x belongs to
and x is a variable. Sorry. For f belongs to b, அந்த quadratic form வந்து அவங்க எப்படி டிஃபைன் பண்ணிப்பாங்கன்னா q of f is equal to integral over -1 to 1 f dash of t square d. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா which is falseன்றத வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டெஃபினைட்டா எல்லா ரியல் வேல்யூஸையும் எடுக்குமா, q of x is equal to 2 and இது இந்த ஐடென்டிட்டி 2 இது நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் எது, q of x is equal to 2. அது வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, x கொடுத்துருக்காங்க. ஸோ q of f வந்து நமக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி f of t அப்ப என்னது t dash of t என்னது 1, f dash of t squared என்ன வரும் 1 வரும். ஸோ q of f is equal to -1 to 1 f dash of t squared dt, which is equal to -1 to 1 dt, which is equal to 2t 1 to -1, which is equal to 1 minus of -1, which is equal to 2. So q of x நமக்கு என்னதான் கிடைக்குது, 2 தான் கிடைக்குது. So இது வந்து true. இப்போ பாசிட்டிவ் டெஃபினைட் குவாட்ராட்டிக் ஃபார்மான்னு கேக்குறாங்க. பாசிட்டிவ் டெஃபினைட்னா என்ன, q of f should be greater than or equal to 0 for all f belongs to v and q of f equal to 0 only when f equal to 0. So f is identical equal to 0. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்துட்டு பாசிட்டிவ் டெஃபினைட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது எப்பயுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஐ மீன் அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்பயுமே குவாட்ராட்டிக் ஃபார்ம் இஸ் மேப் ஃப்ரம் v cross v to ஃபீல்டு தான். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளால அதுல வந்துட்டு ஆர்டர் டிஃபைன் பண்ணலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்துட்டு பேச முடியும். ஸோ quadratic form எப்ப பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லுவோம்னா that should q of f should be greater than or equal to 0 for all f belongs to v and equal to 0 only when f is equal to 0. Okay. So இப்ப என்னால வந்துட்டு இது greater than or equal to 0 இல்லைன்னா 0வை தவிர்த்து வேற எலிமெண்ட்ல வந்துட்டு quadratic form 0 ஆனிச்சுனாலும் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் q of f நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, -1 to 1 f dash of t squared dt. and இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், திங் என்னன்னா q of f ஓட ரேஞ்ச் ஸ்பேஸ் எங்க இருக்கும், ஆர்ல தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர் தான் வந்துட்டு கிடைக்கும். ஓகே. ஸோ ஆர்ன்றனால எஃப் டேஷ் ஆஃப் டியும் உங்களுக்கு ஆர்ல தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி எஃப் டேஷ் ஆஃப் டி ஸ்கொயர்ட் உங்களுக்கு எப்பயுமே என்னதான் ஒரு பாசிட்டிவ் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆகுது. ஐ மீன் எஃப் டேஷ் ஆஃப் டி ஸ்கொயர்ட் எப்பயுமே வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் டியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இன்டகிரேஷனோட ஒரு பேசிக் ரிசல்ட் என்ன தெரியும், integral over a to b f of x dx equal to 0 if f is continuous. இது ரொம்ப முக்கியம். and integral over a to b f of x d of x is equal to 0 implies f is equal to 0, right? and f is continuous and f of x greater than or equal to 0. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, இந்த f சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த இன்டெக்ரல் வேல்யூ ஈக்குவல் டு 0, f is equal to 0, ரைட்? இப்போ நமக்கு என்ன தெரியும், f dash of ஸ்கொயர்டு வந்துட்டு always greater than or equal to 0
And in the f dash of t is the derivative of polynomial function. So polynomial function infinite times differentiable. So in the f dash of t என்னவாவும் இருக்கும் continuous ஆவும் இருக்கும். So integral minus 1 to 1 f dash of t squared equal to 0 implies f dash of t squared equal to 0. This implies f dash of t equal to 0. This implies f of t is equal to constant. But again, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி V is a vector space of this form. So obviously, நமக்கு the only possibility for this C is equal to 0. Right? So 0ல மட்டும்தான் அந்த function quadratic form வந்துட்டு greater than or equal to 0 வரும். So quadratic form minus 1 to 1 f dash of t squared equal to 0 only when f of t equal to 0. And since f dash of t squared is greater than or equal to 0, this is always an even function. So it can be written as 2 into 0 to 1 f dash of t squared. And இப்ப பாருங்க இதோட domain ranges from 0 to 1. And function is positive. So அதே சேம் இன்னொரு ஒரு ரிசல்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து டொமைன் வந்துட்டு டொமைன்ல வந்துட்டு ஆரிஜின் கன்சிஸ்ட் ஆகல ஆர் அதர்வைஸ் டொமைன் வந்துட்டு இஸ் a subset of close to 0 to infinity and the function is greater than or equal to 0 na integral value will also be greater than or equal to 0. So இது மூலமா நம்ம என்ன சொல்லலாம், இது வந்துட்டு ஒரு positive definite function தான். ஏன்னா q of f is strictly greater than 0 and equal to 0 when f is equal to 0. So this is also true. Q takes every positive real values. Q takes every positive real values na என்ன அர்த்தம், அதோட இமேஜ்ல வந்துட்டு எல்லா பாசிட்டிவ் ரியல் வேல்யூஸும் கிடைக்குதா அப்படின்றதான் வந்துட்டு பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷனை வந்துட்டு f of x is equal to cx choose பண்ணுங்க where c not equal to 0 belongs to R. அப்போ f of t is equal to ct. அப்போ f dash of t is equal to c and f dash of t squared is equal to c squared. இப்போ q of f calculate பண்ணீங்கன்னா என்ன வரும், minus 1 to c squared d. This is equal to squared 2 0 to 1 dt. This is equal to 2c squared t10 and this is equal to 2c squared. And 2c squared வந்துட்டு எப்பயுமே greater than or equal to 0. So இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்ன்றது ஆப்வியஸ்லி தெரியுது. And 2c squared இப்ப நீங்க c ஒரு c மாத்த உங்களுக்கு எல்லா பாசிட்டிவ் ஐ மீன் நான் நெகட்டிவ் ரியல் வேல்யூஸும் கிடைக்கும். ஸோ பிகாஸ் r to rல வந்துட்டு r plus 2 r plus union 0, இங்கேயும் 0 union r plus 2 r plusல 2c squaredன்ற ஃபங்க்ஷன் என்னது, onto function. So எல்லா, in fact it's a bijective function here.
ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆரும் கிடைக்கும். லைக் இப்போ உங்களுக்கு 0 வேணும்னா சிஏ 0வா சூஸ் பண்ணலாம், 1 வேணும்னா சிஏ வந்து 1/√2 சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ, பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் சால்வபிள். சி ஃபார் எனி, for all k belongs to R, 2c squared is equal to k. This implies c is equal to plus or minus k/2. So நீங்க அந்த particular k/2 choose பண்ணும்போது, I mean square root of k/2. So அந்த particular values of so c க்கு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா plus or minus square root of k/2 கிடைக்கும். So இந்த சால்வ் ஆஃப் c க்கு நம்மளால எல்லா கேஸும் கொடுக்க முடியும். So option 2 true. இப்போ ஆப்ஷன் 4 தான் ஆப்வியஸ்லி ஃபால்ஸ் சின்ஸ் இட்ஸ் பார்ட் டி. அகைன் இது ஏன் ஃபால்ஸ்ன்றத வந்துட்டு நீங்க பார்க்கணும். Q of f plus g is equal to Q of f plus Q of g ஆன்னு வந்து கேட்டிருக்காங்க. Q of f plus g என்ன வரும்? -1 to 1 f plus g of f dash of g plus t dash the whole square dt. So இது என்ன வரும்? -1 to 1 by algebra of derivatives உங்களுக்கு என்ன கிடைக்கும்? f dash of t plus g dash of t the whole square dt. So this is equal to -1 to 1 f dash of t the whole square plus by again by algebra of integrals on 2f dash of t g dash of t dt plus -1 to 1 g dash of t, okay, g dash of t the whole square dt. இப்ப q of இது வந்து 1. f என்ன வரும்? -1 to 1 f dash t the whole square dt. q of g -1 to 1 g dash of t square dt. So q of f plus q of g is equal to -1 to 1 f dash of t the whole square dt plus integral -1 to 1 g dash of t the whole square dt. இப்போ 1ம் 2ம் எப்ப ஈக்குவலா இருக்கும்? இந்த டேர்ம் வந்துட்டு 0 ஆகும்போது தான் 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கும். நீங்க எப்பயுமே ஒரு நான் ட்ரிவியல் எஃப் அண்ட் ஜி கண்டுபிடிக்க முடியும் சச் தட் இந்த டேர்ம் வந்துட்டு 0 ஆகாத மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இந்த இன்டெக்ரல் டேர்மே 0 ஆகாத மாதிரி உங்களால எப்பயுமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒன் கேன் ஈஸிலி செக் தட். ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த எஃப்என்ஜி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன்சர் என்னது? ஸோ இதுதான் ஃபால்ஸ். அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 4. பிகாஸ் ஃபால்ஸ் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 ஃபால்ஸ் தப்பு அண்ட் ஆன்சர் 4 தான் வந்துச்சு கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல எல்லாம் வந்துட்டு எல்லா ஐகன் வேல்யூஸும் கண்டுபிடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக்கா டேர்ம்ஸ் பெருசா இருந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஈக்குவலா வந்ததுன்னா, பிகாஸ் நம்மளுக்கு ஒரு தியரம் தெரியும் என்ன, இஃப் a matrix has same
row sum, then that row sum is one eigenvalue நமக்கு தெரியும். So first இதோட row sum calculate பண்ணி பாருங்க. 29 plus 55 plus 17. என்ன வரும்? 12, 21, 101. 29 plus 46 plus 26. 12, 1, 4, 6, 8, 10. 101. 17 plus 13 plus 33 plus 38. So 3, 13, 21, 1, 6, 8, 10. 101. And 21 plus 67 plus 30. இதுவும் 101. So obviously நமக்கு இப்ப என்ன தெரியும்? 101 is an eigenvalue. Is an eigenvalue for A. இப்போ 101 கண்டிப்பா வந்துட்டு ஒரு eigenvalue தெரியும். ஆனா அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் eigenvalue. So 67 கண்டிப்பா கிடையாது. So 67 கண்டிப்பா கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் கொடுத்திருக்கலாம் 103, 130. இன்னொரு ஒரு தியரம் இருக்கு. I think it's called Gregorian theorem. In a real matrix, the largest eigenvalue cannot exceed the maximum of absolute values of row sum. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இப்ப வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்கு. அந்த மேட்ரிக்ஸோட அப்சல்யூட் வேல்யூஸ் எல்லாமே எடுத்துட்டு, அந்த மேட்ரிக்ஸோட ரோஸோட அப்சல்யூட் வேல்யூஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க சம் பண்ணீங்கன்னா அதோட இருக்கிறதுலயே மேக்சிமம் ரோசம் எதுவோ அதை விட கண்டிப்பா லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கும். அதாவது இப்ப லாம்டா மேக்ஸ் தான் உங்களோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூனா திஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்சிமம் ஆஃப் ரோசம் ஏ ஐ mod ai1 plus mod ai2 up to etc. mod a in, where maximum range is from I in 1 to n. இது கிரெகோரியன்ஸ் தியரம். ஸோ ஆன்சர் வந்து 101. ஏன்னா நம்மளோட எல்லா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரோசமும் 101. ஸோ லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ வந்து அதை எக்ஸீட் பண்ணாது. ஸோ ஆன்சர் 101. அகைன் இப்போ உங்களுக்கு இந்த தியரம் தெரியலைன்னா அப்ப இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ட்ரேஸ்ன்றது என்னது? sum of eigenvalues. Trace is equal to sum of eigenvalues. So இப்போ இங்க trace என்ன வருது? 29 plus 28 plus 33 plus 13. So this is nothing but 17, 20, 23, 8, 10, 103. உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு ஐகன் வேல்யூ 101 அண்ட் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு 103. இது 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ 101 plus lambda 2 plus lambda 3 is equal to 103. இப்ப இந்த lambda 2 103 ஆவோ 113 ஆவோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 103 கிடைக்குமா? பிகாஸ் 101 plus 103 பண்ணும்போது that goes beyond 103. Similarly, 101 plus 113 also goes beyond 103. So obviously 103 113 அதோட ஐகன் வேல்யூஸா இருக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. So 101 is the answer.
Next problem. C0 pi வந்துட்டு the real vector space of real value continuous function in interval close 0 to pi and fn of x வந்துட்டு இப்படி define பண்ணிட்டாங்க sin n of x sin x where this belongs to 0 to x belongs to 0 to pi and n if x is equal to 0 and minus 1 for n minus 1 into n if x is equal to pi. இப்ப f1 f2 f3 எல்லாம் வந்துட்டு எப்படி இதுனா f n பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு f1 n பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f2 and n பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f3 கிடைக்கும். இப்ப அங்க இன்னர் ப்ராடக்ட் இந்த இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க product of f comma g is equal to by pi integral 0 to pi f of x g of x into sin squared x dx. இப்போ வந்து f1 f2 f3 வந்துட்டு ஆர்த்தோனார்மல் basis of dr அப்படின்னு கேட்கலாம். ஆர்த்தோனார்மல் பேசிஸ்னா என்ன அர்த்தம்? Inner product of fi comma fj should be equal to 0 and inner product of fi comma fi should be equal to 1 for I. For I in 1, 2, 3. அப்ப இந்த f1, f2 வந்துட்டு ஆர்த்தோனார்மல் பேசிஸ்ன்னு வந்து நம்ம சொல்லலாம். So first நம்ம அதை செக் பண்ணலாம். Before that இது integral over 0 to pi. Integral over 0 to pi-னா நம்ம 0லையும் பைலையும் இருக்கிற வேல்யூஸை வந்து என்ன பண்ணவே தேவையில்லை, கன்சிடர் பண்ணவே தேவையில்லை, because integral is over 0 to pi. So it is enough only if we consider the values within the interval. So endpoints doesn't matter or endpoints வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகே, அப்போ நம்ம பேசிக்கா வந்துட்டு எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f comma g என்ன கொடுத்திருக்காங்க? 2 by pi integral over 0 to pi f of x g of x into sin squared x dx. First ஜெனரலா fm comma fn என்ன வருது நம்ம வந்து பார்ப்போம். fm comma fn நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி I am only worried about the function value inside 0 to pi. So inside 0 to pi நமக்கு என்ன இருக்கு function value? sin nx by sin x inside 0 to pi. So fn of x என்ன வரும்? sin m of x by sin x. fn of x என்ன வரும்? sin of nx by sin x into sin squared x dx. So இப்ப இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். So this is equal to 2 by pi 0 to pi sin mx and sin nx. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு ஒரு நம்ம ஏற்கனவே 11th 12th கிளாஸஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். sin mx sin nx over the integral 0 to pi எப்பயுமே என்னதான் கிடைக்கும்? 0 when m is not equal to n and pi by 2 when m equal to n. Right? Okay. So அப்போ உங்களுக்கு inner product of f1 comma f1 என்ன கிடைக்கும்? So m equal to n இருக்கும்போது pi by 2 கிடைக்கும். So I equal to I ன்றப்போ உங்களுக்கு 2 by pi into pi by 2 கிடைக்கும் equal to 1. So இதோட norm எல்லாம் 1. So f1 ஓட norm 1 and f2 ஓட norm 1 and f3 ஓட norm 1. And also inner product of fi comma fj when I and j are different நமக்கு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. So when I comma j is in 1 2 3 சேமா இருக்கும்போது 1ம் டிஃபரண்டா இருக்கும்போது 0வும் கிடைக்கும். which means நம்மளுக்கு f1 f2 f3 என்னது? ஒரு ஆர்த்தோனார்மல். ஆர்த்தோனார்மல் மாத்திரம் இது ஆர்த்தோ கோணலும் கூட.
சாரி, இது ஆர்த்தோகோனல் மாத்திரம் கிடையாது, ஆர்த்தோ நார்மல் கூட. ஆர்த்தோகோனல்னா என்ன அர்த்தம்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப்ஐ கமா எஃப்ஜே வந்து 0 வரணும். ஆனா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப்ஐ கமா எஃப்ஐ வந்துட்டு 1 வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோகோனல் மாத்திரம். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோ நார்மல். ஸோ திஸ் இஸ் போத் ஆர்த்தோகோனல் அண்ட் ஆர்த்தோ நார்மல். ஸோ இது தப்பு. அண்ட் டைமென்ஷன் ஆஃப் வி இஸ் F2 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க கூட பாருங்க, the real the V is spanned by F1, F2, F3. And we have shown that F1, F2, F3 is orthonormal. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே any orthonormal set is always linearly independent. But converse is not true, okay? But converse need not be true. Okay. So is always linearly independent and it is spanned by this. So பேசிஸ்ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ டைமென்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. சின்ஸ் பார்ட் பீன்றனால ஆப்ஷன் 1ம் தப்பு. பட் ஆப்ஷன் 1 ஏன் தப்பு? F4 வந்துட்டு ஏன் வீல இல்ல அப்படின்னா, ஓகே சப்போஸ் எஃப், இப்ப நமக்கு தெரியும் F4 வந்துட்டு வீல இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சப்போஸ் F4 belongs to V. And நமக்கு என்ன தெரியும்? V is span of F1, F2, F3. F4 வந்து V ல இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? F4 is equal to alpha 1 F1 plus alpha 2 F2 plus alpha 3 F3 எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். Since it is the span, V is the span of F1, F2, F3 and F4 belongs to என்னது? V. Okay. இப்போ நமக்கு என்ன தெரியும்? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் Fi, Fj is equal to 0 when I not equal to j. இப்ப இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் F4, F1 பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? F4 னா alpha 1 F1 plus alpha 2 F2 plus alpha 3 F3, F1. இப்ப வந்துட்டு by algebra of inner product, by properties of inner product நம்ம எப்படி எழுதலாம்? alpha 1 inner product of F1, F1 plus alpha 2 inner product of F2, F1 plus alpha 3 inner product of F3, F1. F3, F1 ன்னு எழுதலாம். இப்ப inner product of F4, F1 0ன்னு தெரியும் by the calculations that we did. இப்ப இது 1 ன்னு தெரியும். So alpha 1 into 1, இது வந்து 0 டிஃபரெண்டா இருக்கிறனால. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? alpha 1 equal to 0. அதே மாதிரி F4 ஓட F2 நீங்க இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? alpha 2 equal to 0ன்னு கிடைக்கும். F4 ஓட F3 இன்னர் ப்ராடக்ட் F3 இன்னர் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு alpha 3 equal to 0ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு alpha 1, alpha 2, alpha 3 மூணுமே 0ன்றனால F4 உங்களுக்கு என்னதான்? F4 is a 0 function. So F4 of x is equal to 0 function. தான் நமக்கு கிடைக்குது. ஆனா by definition of Fn of x நமக்கு என்ன தெரியும்? இது வந்து sin nx by sin x. இது வந்துட்டு n and minus 1 power n minus 1 n when x belongs to open 0 to pi and when x is equal to 0 and when x is equal to pi. So by definition உங்களுக்கு F4 என்னன்னு தெரியுது? sin 4x by sin x. இது 4, இது minus 4. இது 4 and minus 4 when x belongs to 0 to 5, when x is equal to 0, when x is equal to. So now, but we have, if we assume
F4 is in B, we got F4 is equal to 0. But by definition, that is not the case. So from this, it is a contradiction. So இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், F4 does not belongs to B அப்படின்றது வந்து சொல்லிடலாம். So answer is 2 options. இப்போ வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு. நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமில வந்துட்டு நெட் செட் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் வந்துட்டு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களோ ப்ரொஃபசர் அகாடமியோட வெப்சைட்டை வந்துட்டு போய் பார்த்துட்டு அட்மிஷன்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா சப்ஜெக்ட்னா சிஎஸ்ஐஆர் நெட் செட் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வர்ற எல்லா சப்ஜெக்டோட டீடைல்டு கிளாஸஸ் லெக்சர்ஸ் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் செஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க வெப்சைட்டை ஃபார் ரெகுலர் கிளாஸஸ். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, which of the following polynomials is the characteristic polynomial of a real 2x2 matrix trace of such that trace of a equal to 7 and trace of a squared is equal to 29. அதோட characteristic polynomial என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது, 2 நிமிஷம் கூட எடுக்கக்கூடாது. trace of a 7 சொல்லியிருக்காங்க, trace of a squared வந்துட்டு 29 சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேஸ் ஆஃப் ஏனா என்னது, சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் தான் வந்து ட்ரேஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்ப நான் ஏவோட ஐகன் வேல்யூஸ் லாம்டா 1 லாம்டா 2 எடுத்துக்கிட்டேன்னா லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 7. அது ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் வந்து 29 கொடுத்திருக்காங்க. இப்ப லாம்டா 1 இஸ் an ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னா ஏ ஸ்கொயர்டோட ஐகன் வேல்யூ என்னவா இருக்கும், லாம்டா 1 ஸ்கொயர். lambda 1 lambda 2 eigenvalues of a na a squared oda eigenvalues lambda 1 squared 2 squared. Generally சொல்லணும்னா if lambda i's are eigenvalues of a, then lambda I squareds are okay, lambda I power k are eigenvalues of a power k. Okay, அப்ப lambda 1 lambda 2 ஓட lambda 1 lambda 2 eigenvalues of a, அப்ப lambda 1 square lambda 2 square eigenvalue of a square. அப்ப அதோட trace என்ன இருக்கும், lambda 1 square plus lambda 2 squared is equal to 29. இப்ப நம்மளுக்கு lambda 1 lambda 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் வித் 2 அன்னோன்ஸ் கிடைச்சிட்டு அப்ப அதை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா lambda 1 plus lambda 2 equal to 7. This implies lambda 2 is equal to 7 minus lambda 1. அதை தூக்கி 2ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 7 minus lambda 1 squared plus lambda 2 squared is equal to 29. So இது என்ன வரும், 49 plus lambda 1 square minus 14 lambda 1 plus lambda 2 square is equal to 29. So lambda 1 square, sorry, lambda 2 is equal to lambda 1. இது lambda 1. lambda 2க்கு பதிலா தான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So lambda 1 squared. Lambda 1 squared plus lambda 1 squared 2 lambda 1 squared minus 14 lambda 1. The 29 இங்கிட்டு வந்துச்சுன்னா 49 minus 20 20 equal to 0. So இது வந்து lambda 1 squared minus 7 lambda 1 plus 10 equal to 0. So இந்த quadratic equation நம்ம solve பண்ணா lambda 1 minus 5
lambda 1 minus 2 equal to 0 கிடைக்கும். So lambda 1 equal to 5 or lambda 1 equal to 2. So நீங்க lambda 1 equal to 5 ன்னு எடுத்தீங்கன்னா lambda 2 என்ன வரும்? 2. Similarly, lambda 1 is equal to நீங்க 2 ன்னு எடுத்தீங்கன்னா lambda 2 5 வரும். Because நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பயே இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பயே நீங்க அந்த ரூட் சாட்டிஸ்ஃபை பண்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதோட ரூட்ஸ் நீங்க irrespective ஆஃப் தி ஆர்டர் யூ சூஸ் அதே வேல்யூஸ் தான் கிடைக்க போகுது. இன்ஃபேக்ட் நீங்க இன்னும் ப்ராப்பரா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்க ரூட்ஸ் தான் அதோட ஐகன் வேல்யூஸ். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் அதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சது? lambda 1 equal to 5 கிடைச்சது, lambda 2 equal to 2 கிடைச்சது. இப்போ நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2 என்ன தெரியும்? lambda இல்லைன்னா டீன்னு எடுத்துக்கலாம். கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் characteristic polynomial t over t for a என்ன வரும்? 2 order 2 by 2 மேட்ரிக்ஸுக்கு t squared minus raise of a into t plus determinant of t. So that is nothing but t squared minus trace of t என்ன 5 plus 2 7t plus determinant of t என்ன 10. So this is equal to t squared minus 7t plus 10. So answer is t squared minus 7t plus 10. பாக்கி ஆன்சர்ஸ் எல்லாம் false. So hope you all enjoyed the sessions. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. And again, next set aspirants, so UGTRB, PGTRB aspirants, so Professor Academy ஓட வெப்சைட் பார்த்து அட்மிஷன் கிராப் பண்ணிக்கோங்க. UGTRB கிளாஸஸும் PGTRB கிளாஸஸும் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நடந்துட்டு இருக்கு. ஸோ சீக்கிரம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க, வீணா இருக்கவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ, மீட் யூ ஆல்சோ.